அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையல் செய்ய போற இடம் ரொம்பவே ஸ்பெஷல். எங்க வீட்டு தோப்புல இயற்கை சூழல்ல விறகடுப்புல எல்லாருக்கும் பிடிச்ச சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறோம். நம்ம பிரியாணி செய்யறதுக்கு சட்டி அடுப்புல வச்சுக்கலாம். சட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊத்திக்குவோம். எண்ணெய் சூடானதும் பட்டை, பிரிஞ்சி இலை, 4 ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு, 4 கிராம்பு இது கூட சேர்த்துக்கலாம். நாம இன்னைக்கு 1 கிலோ அளவுள்ள சிக்கன் பிரியாணி தான் செய்யறோம். அதுக்கு 200 கிராம் பெரிய வெங்காயம் வெட்டி எடுத்து வச்சிருக்கேன். இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா செவந்து வதங்கணும். அப்பதான் நல்லா தனி ருசி இதுக்கு. வீட்டுக்குள்ள சமைக்கிறத விட இப்படி வெளியில விறகடுப்பு வச்சு சட்டியில தம் போட்டு செய்யற பிரியாணிக்கு தனி ருசி உண்டு. இன்னைக்கு நான் எப்படி பிரியாணி செய்யறேன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பிரியாணி செய்யறதுக்கு நம்ம வீட்டிலே தயார் பண்ண பிரியாணி மசாலா தான் நம்ம சேர்த்து செய்யறோம். பிரியாணி மசாலா எப்படி ரெடி பண்றதுன்னு வேறொரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். வெங்காயம் நல்லா செவந்து வதங்கிட்டு பாருங்க. இந்த நேரத்துல நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த நேரத்துல 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறப்ப பிரியாணி நல்லா கலரா இருக்கும். இது கூட வெட்டி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி 200 கிராம் சேர்த்துருக்கேன். 1 கிலோ அளவுக்கு உள்ள பிரியாணிக்கு. தக்காளி நல்ல குழைவா வதங்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாயிடும்ட்டு நான் பச்சை மிளகாய் அதிகமா சேர்க்கல. ஒரே ஒரு மிளகாய் மட்டும் வாசனைக்காக சேர்த்துருக்கேன். இன்னைக்கு நம்ம பிரியாணி சட்டியில தான் பிரியாணி செய்யறோம். அடுத்த தடவை நாங்க உங்களுக்கு மண் சட்டியில பிரியாணி செஞ்சு காமிக்கிறேன். தக்காளி நல்லா குழைவா வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். அது கூட பிரியாணிக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கறதே இந்த கொத்தமல்லியும் புதினாவும் தான். இதோட பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வேற எந்த மசாலாவும் நம்ம சேர்க்கல. பிரியாணி மசாலா மட்டும்தான். தனி மிளகாயத்தில் கொஞ்சமா சேர்த்துருந்தோம், அவ்வளவுதான். இது கூட கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கலாம். மசாலா பச்சை வாசனை போற வரைக்கும் வதங்கிட்டு அது கூட சுத்தம் பண்ணி வச்சிருக்க 1 கிலோ அளவுள்ள சிக்கனை சேர்த்துக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு நான் 1 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். கறி நல்லா மசாலாவோட சேர்ந்து நல்லா மிதமான சூட்டுல வதங்கணும். கொஞ்ச நேரம் மூடி வச்சோம்னா நல்லா தண்ணி விட்டு நல்லா வேகும் கறி. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்ப்போம். இந்த மாதிரி மிதமான சூட்டுல வேகிறப்பதான் கறி நல்லா சாஃப்டா இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க. எப்படி தண்ணி விட்டு எண்ணெயிலே வேகுது பாருங்க. தண்ணி எதுவும் நம்ம எதுவுமே சேர்க்கல. இந்த நேரத்துல நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்க குக்கர்ல செய்யற மாதிரி இருந்தா 1.5 கப் சேர்த்துக்கிட்டா போதும். நான் விறகடுப்புல அப்படிங்கிறதுனால 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்ச நேரம் வச்சு மூடி வச்சிருவோம். தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சுட்டு பாருங்க. இந்த நேரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி சேர்த்துக்கலாம். 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நான் பாசுமதி அரிசி தான் சேர்த்துருக்கேன். அரிசி உடையாம கிளறி விடணும். கிளறி விட்டு கொஞ்சமா உப்பு போட்டு மூடி வச்சுக்கலாம். தக்காளி வதங்குறப்ப கொஞ்சமா உப்பு போட்டிருக்கோம். நம்ம இப்ப தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த நேரத்துல உப்பு சரி பார்த்துக்கிறதா நல்லது. இது கூட பாதி அளவு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சிருக்கோம். ஒரு எலுமிச்சம்பழத்துல பாதி, அதை இது கூட சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழ சாறு. அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிருவோம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். 5 நிமிஷத்துல தண்ணியெல்லாம் இஞ்சி எப்படி இருக்கு பாருங்க. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. இந்த நேரத்துல நம்ம தம் போட்டுக்க வேண்டியதுதான். இது கூட கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். மேல கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கிட்டு மூடி போட்டு மூடி தம் போட்டுருவோம். இந்த மாதிரி விறகடுப்பு நெருப்புல தம் போடுறப்ப நல்ல பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிருவோம். 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. திறந்து பார்ப்போம். எப்படி இருக்கு பாருங்க. அரிசியெல்லாம் நல்லா வெந்து தனித்தனியே எப்படி இருக்கு பாருங்க. இவ்வளவு சூப்பரா இருக்கு. பாக்குறப்ப இப்படி இருக்கு பாருங்க. இதுதான் சரியான பதம்.
நம்ம கரெக்டான அளவில் தண்ணி வச்சோம்னா இந்த மாதிரி தான் வரும். எப்படி அரிசியெல்லாம் உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். கறியும் உடையவே இல்லை. கறியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது கூட கொஞ்சமாக நம்ம சிக்கன் 65 பொரித்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு சாப்பிட வேண்டியது தான். இந்த சிக்கன் 65லாம் எப்படி செய்கிறதுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எப்படி இருக்குது பாருங்கள் பிரியாணி உதிரி உதிரியா. இந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல டேஸ்ட்டு. பார்க்கறவே எப்படி இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெல்டா கிளைபாட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.